ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை வந்து டபுள் பீஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்டோட ஒரு சைடு எடுத்துக்கிட்டு அதுல வந்து லைனிங் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். ஓரத்திலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லைனிங் கீழே பாட்டம்ல மட்டும் லைட்டா மடிச்சடிச்சுக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணு. ஓகே, ஸோ சுத்தி ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம்ல ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 3 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1.5 இன்ச்சா இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஒரு 1.5 இன்ச் மட்டும் வெளியில இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வந்து நமக்கு 3 இன்ச் தேவையில்ல, 1.5 இன்ச் போதும். ஸோ ரிமைனிங் பிளேசஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இன்னொரு சைடு வந்து 1.5 இன்ச் மட்டும் இருந்தாவே போதும். ஸோ இப்படி டபுள் ஃபோல்டிங் பண்ணி இப்படி டோட்டலாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதர் சைட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ஒரு 1.5 இன்ச் மட்டும் வெளியில இப்படி விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதுல வந்து இந்த டோட்டலாவே ஃபோல்ட் பண்ண இது வந்து இப்படி போய் இப்படி பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி பிளேஸ் ஆகணும். பிகாஸ் நமக்கு இங்க நெக் எவ்வளவு வச்சிருக்கோம், 2.6 இன்ச் வச்சிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2.6 இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே சீம் அலவன்ஸுக்கு போயிடும். இந்த பக்கம் 2.5, இதுவும் நமக்கு சீம் அலவன்ஸுக்கு போயிடும். ஸோ இப்போ இதுவும் ஓவர்லேப் ஆச்சுன்னா கரெக்டா வரும். அண்ட் செஸ்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 1.5 இன்ச் போக நமக்கு இங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும், 8.5. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க இருந்து 8.5க்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச். ஸோ 8.5 நமக்கு வந்து 17. இந்த பக்கம் 17னா ஆப்போசிட்ல 17. ஸோ 17 + 17 எவ்வளோ, 34. நம்ம கரெக்டா வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி ஓவர்லாப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலேயே ஸ்டிச் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ராவா விட்டு அந்த 1.5 இன்ச் 3 இன்ச் வந்து வெளியில தெரியவே கூடாது, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கீழே பாட்டம்ல இருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மார்க்கிங் ஏரியா. இங்க வச்சுதான் இப்படி ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம நெக் வந்து நார்மலாவே எவ்வளவு போடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும். பிகாஸ் இங்க ஓப்பன் வேணும். இங்க ஓப்பன் இருந்தாதான் இது வழியா நமக்கு வந்து ஹெட் வழியா அப்படி உள்ள வரும். ஓகேங்களா, ஸோ இங்க இருந்து நம்ம நெக் எவ்வளவு வைப்போம் நார்மலாவே, இங்க ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு
இப்படி மெஷர் பண்ணுங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு நீங்க நெக் டெப்த் வைப்பீங்க? 5 வைப்பீங்க அப்படின்னா 5ல இருந்து ஒரு 1 இன்ச் சேர்த்தி 6 விட்டுட்டு அதாவது 6 வரைக்கும் ஓப்பன் விட்டுறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இப்ப 7 வைக்கிறோம் அப்படின்னா 7க்கு அப்புறம் 8 விட்டணும். அதுக்கப்புறம் ஓப்பன் வைக்கணும். இப்ப 4 வைக்கிறீங்க நார்மலா அப்படின்னா 4க்கு அப்புறம் ஒரு 1 சேர்த்திக்கோங்க. 5 வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் விட்டுறணும். அந்த மாதிரி நீங்க ஒரு 1 இன்ச் மட்டும் நார்மலா நீங்க எவ்வளவு வைப்பீங்களோ நெக்கு அதுல இருந்து 1 இன்ச் விட்டுட்டு மித்தது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? சோ நான் வந்து நார்மலா 6 வைப்பேன். ஓகே, சோ நார்மலா நான் 6 வைப்பேன். 6 இங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு 1 இன்ச் சேர்த்தி 7 இங்க வருது. சோ இப்ப 7 வரைக்கும் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். மிச்சது எல்லாமே இப்படி ஓப்பன்ல விட்டுருவேன். ஓகேங்களா? நம்ம ஏங்க ஓப்பன் விட்டுருக்கோம், அப்பதான் தலைவலிய பூந்து இப்படி ஓப்பன்ல வெளியில வரும் அப்படிங்கறதுக்காக. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேற எங்கேயுமே கேப் கிடையாது. அதனால நம்மளால வந்து கம்ஃபர்டபுளா போட முடியாது. சோ இந்த கேப் வழியா தான் நமக்கு வந்து ஹெட் உள்ள போயிட்டு வெளியில வரும். ஓகேங்களா? சோ இப்ப இது முடிஞ்சது. சோ ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும். அடுத்து இப்ப பேக் எடுத்துக்கலாம். ஸோ பேக்குக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து உள் பக்கமே வச்சு டைரக்டாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இதுக்கு காலர் தான் வைக்க போறோம். ஸோ டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ லைனிங்க்கு வந்து கீழே பாட்டம் அடிச்சு அடிக்கணும். ஃபர்ஸ்டே அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அட்டாச் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். டபுள் ஃபோல்டிங் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணு. ஒரு ஈஸி பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இது பேக், இது ஃப்ரண்ட்.
ஸோ ஷோல்டர் ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நீங்கள் இதுக்கெல்லாம் ஓவர்லாக் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து சைடு அட்டாச் பண்ணணும், பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து சைடு ரெண்டும் இப்போ ஈக்குவலாக இருக்கு, பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னா பாட்டம் ஃப்ரண்ட்ல ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்திருக்கிறதுனால இந்த பார்டரை நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன். பேக்ல மட்டும்தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இங்க பார்டர் இல்லை அப்படின்னா ஃபுல்லாவே எல்லா சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ எனக்கு ஃப்ரண்ட் இருக்கிறதுனால டிசைன் அப்படியே விட்டுட்டு பேக்ல மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதை தான் ஃபோல்ட் பண்ண போறோம், டபுள் ஃபோல்டிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கீழே பாட்டமை ஸ்ட்ரெயிட்டாலாம் கட் பண்ணல, லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி தான் கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து ஈக்குவலா பண்ண முடியாது, லைட்டா இப்படி எக்ஸ்ட்ரா துணி வரப்ப இப்படி ஒரு சின்ன ப்ளீட் மாதிரி ப்ளீட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டா வந்துடும். ஸோ எங்க அந்த எக்ஸ்ட்ரா துணி வருதோ அங்க மட்டும் பண்ணா போதும். ஸோ இங்க சின்னதா வருது, ஸோ இங்க பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ண போறோம். ஸோ செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணி அதே 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு குட்டியா ப்ளீட் பிடிக்கிற மாதிரி வரும், சின்னதா பிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பிளேட். ஓகே, பாட்டம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லீவோடைய மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி இங்க லைனிங்கை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து லைனிங் வந்து ஒரே பீஸ்ல கிடைக்கல, அதனால நான் லைட்டா வந்து ஒட்டு போட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம், அதுலயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி லைனிங் மேல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தாங்க.
ஸோ இப்போ லைனிங்கை உள் பக்கம் டர்ன் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சுத்தியும் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்லீவ் ரெடி, இன்னொரு ஸ்லீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நான் இங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்லீவை வந்து ஈக்குவலாக வச்சுட்டு சென்டர் நாச் கொடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் அண்ட் இப்போ கொடுத்த நாச், சென்டர் நாச், இது ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து இப்படி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் இங்கிருந்து வச்சுட்டு போனோம்னாலும் கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆப்போசிட் சைடு இன்னொரு ஸ்லீவ் இருக்கு, அதையும் எடுத்து ஷோல்டரும் நாச்சும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சென்டரா, அதாவது ஓப்பன், ஃப்ரண்டோட ஓப்பன் ரெண்டும் இப்படி இருக்கும், பேக் வந்து இப்படி இருக்கும். இதை வந்து இப்படி சமமா வச்சுட்டு ஓகேங்களா, ஸோ இப்படி சமமா வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டா லைட்டா இப்படி ஒரு 1/4 இன்ச்சோ இல்ல ஒரு 1/2 இன்ச்சோ லைட்டா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ காலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்குறோம் சீம் அலவன்ஸ், அதில் தான் கட் பண்றோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப சைடு அட்டாச் பண்ணோம். சைடு வந்து இப்போ க்ளோஸ்ல தான் இருக்க போகுது அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ற போறோம். ஸோ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் உடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க ஆர்ம் ஹோல் கிட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து ஃபுல்லா 1/2 இன்ச் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இங்க இருந்து இப்படியே இப்படி வந்து அட்டாச் பண்ணிக்கணும் 1 இன்ச்ல. ஸோ இது வரைக்கும் தான் 1/2 இன்ச். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே 1 இன்ச் மட்டும்தான்.
ஓகே, ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ்ல அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்லயும் அதே மாதிரி ஸ்லீவை மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.